ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரியான ஏஐ வீடியோஸ் எப்படி ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக அனிமேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு வந்து அனிமேட் பண்ணுறதுக்கான கேரக்டர் வந்து தேவை. நீங்கள் அனிமேட் பண்ணணும் அப்படிங்கிற இமேஜை கூட சூஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் வந்து கூகுள் போயிட்டு ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா, என்னுடைய யூடியூப் சேனல் இன்ட்ரோவுக்கு நான் அனிமேட் பண்ணுற மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்னுடைய இன்ட்ரோவுக்கு ஒரு அனிமேட்டட் கேரக்டர் வச்சு அனிமேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கேரக்டர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். மொபைலில் கூட இந்த அனிமேஷன் வீடியோ வந்து பண்ணலாம். நான் லேப்டாப்பில் வந்து பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எப்படி அனிமேட் ஆகணும் அப்படின்னு ChatGPTல வந்து இமேஜை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் வந்து வாங்கிக்கிறீங்க. நீங்கள் ஓனாக ப்ராம்ப்ட் வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி அனிமேட் ஆகிற மாதிரி நீங்கள் ChatGPTல ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து அவுட்புட் வந்து வாங்கிக்கிறீங்க. கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோவோட அவுட்புட்மே கிடைக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா, ChatGPT போயிட்டு இமேஜை அப்லோட் பண்ணிட்டு கிவ் மீ a ஸ்டோரி லைன் ஃபார் திஸ் கேரக்டர் அப்படின்னு வந்து கொடுத்தா கூட வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் உங்களுக்கு அந்த கேரக்டர் எப்படி அனிமேட் ஆகணும் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து அனிமேட் ஆகிறதுக்கான ஒரு பேசிக் தான். ஒரு இமேஜ் அல்லது கேரக்டரை வந்து அனிமேட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து போயிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா ஏஐ தான். கூகுள் போயிட்டு மெட்டா ஏஐ அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கனாலே வரும் ஃபஸ்ட் லிங்காக. அந்த லிங்கை டச் பண்ணிட்டு உள்ளே போய்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நியூ சேட்டு, வைப்ஸு, கிரியேட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். வீடியோவும் வந்து ஜெனரேட் பண்ணிக்கிற முடியும். ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து ஜெனரேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து லாகினோ அல்லது வந்து சைன் அப்போ வந்து பண்ணியிருக்கணும். இப்போ தான் உள்ளே போகிறீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கிறீங்க. சைன் அப் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது இமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கிற முடியும். சைன் அப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடியோ கிரியேட் பண்ணலாம், இல்லைனா பண்ண முடியாது. சைன் அப் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி, வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். இங்கே கீழே வந்து பாருங்கள், இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா இமேஜ், வீடியோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா மேலே இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதில் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் இல்லை ஒரு 10 செகண்ட்ஸில் வீடியோ வந்து அனிமேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து இமேஜ் வந்து கொடுத்துட்டு டிஸ்கிரைப் யுவர் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ChatGPT வந்து போயிட்டு உங்களுடைய இமேஜோட, அதாவது உங்களுடைய கேரக்டரோட ப்ராம்ப்ட் வந்து வாங்கிட்டு அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேஷியோ ஆப்ஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற முடியும். இது வந்து இமேஜ் கொடுத்து வீடியோவாக வந்து ஜெனரேட் பண்ணிங்கன்னா அந்த ரேஷியோ ஆப்ஷன் வந்து காமிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வீடியோவை வந்து அனிமேட் பண்ணிக்கிற முடியும். வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து இமேஜை அப்லோட் பண்ணிட்டு அதில் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து நீங்கள் வீடியோ அனிமேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்து டிஸ்கிரைப் யுவர் இமேஜில் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து எப்படி இமேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜை அனிமேட் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து நான் அனிமேட் பண்ணுறேன். எப்படி வீடியோ ஜெனரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அனிமேட் ஆனதுக்கு அப்புறம் கூட வீடியோவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். மியூசிக் வந்து ஆட் பண்ணணும்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். இப்போ வந்து இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து டிஸ்கிரைப் யுவர் இமேஜில் நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த இமேஜை வந்து டச் பண்ணினா கீழே வந்து அனிமேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்தாலே அனிமேட் ஆயிரும். மேலே வந்து இமேஜை டவுன்லோட் பண்ணணும்னா கூட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடியோவையும் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீடியோவை. அனிமேட் வந்து கொடுக்குறேன். இப்போ வீடியோ வந்து அனிமேட் ஆயிடுச்சு. அனிமேட் வந்து கொடுத்தாக்கல அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அனிமேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதை அனிமேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து கீழே இமேஜ் ப்ராம்ப்ட், அனிமேஷன் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் பண்ணால் இமேஜ் சேஞ்ச் ஆகும். அனிமேஷன் ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு மியூசிக்கும் வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் ரீஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. அதை வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைல்லே வீடியோ வந்து அனிமேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் வந்து இதில் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வீடியோவை கிரியேட் பண்ணிக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா, அன்லிமிட்டடான வீடியோஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். சில ஏஐ வெப்சைட்ஸ்லாம் வந்து ஒரு சில வீடியோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீமியம் வந்து கேட்கும். ஆனால் வந்து இதில் அப்படி இல்லை. நான் அவ்வளோ வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், ப்ரீமியம் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு லென்த்தாக ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ஒரு ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு ஸ்பைடர் மேன் வந்து பறந்து நடந்து வந்து ஒரு பேக்கரியில் ஸ்வீட் வாங்கிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஸ்பைடர் மேன் ஃபோட்டோவை வந்து ஜெமினியில் அப்லோட் பண்ணிட்டு நடந்து வர்ற மாதிரி, பறந்து வர்ற மாதிரி, ஸ்ட்ரீட்டில் ஃப்ளை பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சாஃப்டில் என்டர் ஆகிற மாதிரி
அதுக்கப்புறம் அந்த கடையை விட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி ஃபோட்டோஸை ஜெமினியில் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரியான ஃபோட்டோஸை ஜெமினிகிட்ட கொடுத்து ஜெனரேட் பண்ணிக்கிறீங்க. ஜெனரேட் பண்ணிவிட்டு ChatGPTயில் இப்போ நீங்கள் ஜெனரேட் பண்ண இமேஜோட ப்ராம்ப்ட்லாம் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து மெட்டா ஏஐயில் டிஸ்கிரைப் யுவர் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அந்த ப்ராம்ப்ட்டை வந்து கொடுத்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அனிமேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். நான் இந்த மாதிரி தான் வந்து அனிமேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் இன்னும் நல்லாவே அவுட்புட் வரும். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு இமேஜை அனிமேட் பண்ணிக்கிற முடியும் இந்த மெட்டா ஏஐ வெப்சைட்டை யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.